சந்தோஷம். வாழ்க வளமுடன்மா. குருவே சரணம். உங்க பேருமா? ஞானலட்சுமி. இந்த வகுப்புக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்ன வகுப்புக்கு வந்திருக்கீங்க? தியானத்துல உங்களுக்கு என்ன வகுப்பு? இப்ப என்ன வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எப்படி ஆக வேண்டும் என்பது ஐயோட. அப்போ மனதில் ஒரு விஷயத்த நினைச்சா ஆக முடியுமா முடியாதா? நிச்சயமா ஆகலாம். இப்ப இந்த வகுப்பு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சா இல்லையா? நிச்சயமா தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு. நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. நிச்சயமா நீங்க ஆயிடுவீங்கம்மா. உங்களுக்கு என்ன வாங்கணும்னு உங்களுக்கு தோணுது? என்ன ஏதாவது வாகனம் ஏதாவது வாங்கணும்னு ஐடியா இருக்கா? நீங்க 2 வருஷத்துல ஒரு கார் வாங்கிடுவீங்க. இது என்ன வருஷம்? 2026. 2027 2028 டிசம்பருக்குள்ளார என்ன கலர் கார் உங்களுக்கு? என்ன கலர்ல வாங்க போறீங்க? இப்ப என்ன தோணுது டக்குன்னு சொல்லுங்க. நீல கலர். லைட் ப்ளூவா டார்க் ப்ளூவா? லைட். என்ன கார் மாடல் என்ன கம்பெனி காரு? எதனாலும் பரவாயில்ல. ப்ளூ கலர் காரு 2026 2027 2028 டிசம்பருக்குள்ள உங்கள்கிட்ட ப்ளூ கலர் கார் இருக்கும். கரெக்டா? அதே ரூல்ஸ் தான் உங்களுக்கும். ப்ளூ கலர் கார் வாங்குறீங்க. நம்ம 2 பேரும் உங்க குடும்பத்தோட நான் வாங்கிட்டீங்க. உத்தரவு வந்துருச்சு. 2028 டிசம்பருக்குள்ளார உங்கள்கிட்ட ப்ளூ கலர் கார் இருக்கும். சரியா? நான் வரேன், ஐயா வருவாங்க, ஒரு ரவுண்டு வரும். சரிங்களா ஐயா? ப்ளூ கலர் கார் சிறப்பு. அவங்களுக்கு 3 வருஷத்துல கார், இவங்களுக்கு 2 வருஷத்துல கார். நம்ம வகுப்பு அட்டன் பண்ணா அவங்களுக்கு கார் பரிசு. சரிதானம்மா? ஆமாம் தானே? ஆமா. இப்ப நீங்க வகுப்புக்கு ஏதாவது கட்டணம் கொடுத்தீங்களா? ஏதாவது நன்கொடை ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல. எப்ப கொடுக்கணும்? கார் வாங்கினதுக்கு அப்புறமா. எப்பமா? கார் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க நன்கொடை கொடுக்கணும். இப்ப நான் ஒரு பிராக்டிஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு கற்பனையிலே வாங்கதான் எனக்கு பிடிக்காது. நீங்க லைவா பணம் கொடுக்க கூடாது. நீங்க காரை வாங்குங்க. உங்களுக்கு கையில வந்துருச்சு இல்லையா? வந்ததுக்கு நீங்க என்ன கிஃப்ட் தருவீங்களோ அவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு கிஃப்ட் அதே தான். ஓகேவா? அதான் நான் யார்கிட்ட கொடுக்கணும் கொடுக்குறேன். அது யாருக்கு போகணுமோ அது அவங்களுக்கு போகும். சரியாம்மா? புரிஞ்சுச்சா? சக்சஸ் பண்ணிட்டு நம்ம பேசுறோம். இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சிறப்பா இருந்ததுங்க ஐயா. சரி. இது அடிக்கடி கேட்கணும் மாதிரி இருக்குங்க ஐயா. அடிக்கடி இன்னைக்கு ஒரு நாளும் இல்லை, இது தினந்தோறும் கேட்டா கூட நம்ம மனசு உடல்நிலை எல்லாம் அமைதியா ஆரோக்கியமா இருக்குங்க ஐயா. அது இப்படி திரும்ப சொல்லுங்க. தினந்தோறும் இதை கேட்டா அமைதியும் ஜீவகந்த சக்தி சொன்ன பேருக்கு மாறலாம். நிச்சயமா பிரபஞ்ச சக்தி எல்லாம் இல்லை கிடைக்கும் ஐயா. நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. நம்பிக்கை இருக்கு. கார் வாங்கிடுவீங்க. 2028 டிசம்பர் மாசத்துக்குள்ள உங்க கையில கார் இருக்கு. ப்ளூ கலர் கார். சரியாம்மா? சரிங்க. அழகான காரு, நல்ல கார் வாங்கிட்டீங்க. சரியா? ப்ராசஸ் பண்ணுங்க. சக்சஸா? சந்தோஷமா? ஹாப்பியா? ஹாப்பி. உங்க பேர் என்னதுமா? ஞானலட்சுமி. ஞானலட்சுமி. பொண்ணு வந்து இந்த கவர்மெண்ட் வேலைக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இது செலக்ட் ஆகிடுது. எக்ஸாம் எழுதுறாங்க. குரூப் 4 எழுந்துச்சு, பாஸ் பண்ணிடுச்சு. ஆனால் வந்து கவுன்சிலிங்கில் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. கட் ஆஃபில் கம்மியாக போயிடுச்சு. 3 குரூப்பும் பாஸ் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது கிடைச்சிடும். அவங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஆகணுங்க ஐயா. ஓகே. என்ன வயசு ஆகுது? 24. 23 கம்ப்ளீட் ஆகி 24 ஆகுது. எத்தனை வயசு வரைக்கும் அது எலிஜிபிலிட்டி இருக்கு எக்ஸாமுக்கு? அது இன்னும் ஒரு நார்மலா உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? இன்னும் 1 இயர். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுங்க. கிடைச்சிடும். பையனுக்கு அதை போல விஏஓ ஆகிறதுக்கு விருப்பம் இருக்கா உங்களுக்கு? விஏஓ வில்லேஜ் ஆஃபீஸர். லஞ்சம் வாங்கினா எனக்கு வேணாங்க. இல்ல லஞ்சம் வாங்காத விஏஓ ஆக முடியாதா? இல்ல வேணாம், வேற ஏதாவது பாக்குறேங்க. சரி. ஓகே. அப்புறம் கை நீட்டணும். என்ன கம்பெனி இருங்கய்யா? எந்த மாதிரி வேலை? பேங்க்ல இன்ட்ரெஸ்ட். வேற என்ன இருக்கு? வேற ஏதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே. கம்ப்யூட்டர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க், ஸ்கூல் அந்த மாதிரி. அந்த பக்கம் அது ட்ரை பண்ணுங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இப்போ வந்து அதுக்கு ஆப்ரேட்டரா வந்துச்சு.
கிடைச்சிச்சுமா உங்களுக்கு விட்டுருமா? அப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சி அதான் அடிக்குதே டப்பு டப்புன்னு. உங்க பொண்ணுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை இல்ல கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைச்சிருமா? நிச்சயமா உண்டுமா. பொண்ணு பையனை பாஸ் பண்ணுங்க ஐயா. மாசம் சம்பளம் இங்க வந்துடணும். சரி, வேலையை வாங்கி கொடுத்துறேன். மாசம் சம்பளம் இங்க வந்துடணும் ஐயா. அதெல்லாம் வந்துருங்க ஐயா. பையன் பாஸ் பண்ண அடுத்த ரிசல்ட்னு ஒரு 15 நாள் வருதுங்க ஐயா. எனக்கு வேணும். சரி, நான் உங்களுக்கு ஃபோன் அடிப்பேன். சரிம்மா. பாஸ் பண்ணணும் பையன். ஓகேம்மா. ஏன்னா 1 இயர் 2 ட்ரிப்பு முடியல. இந்த ட்ரிப்பு முடியணும். சரி, எனக்கு அதுதாங்க ஐயா. வேற ஒன்றும் நல்லா இருங்க, சிறப்பா இருங்க. உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சொல்லி கொடுத்த மெடிடேஷன் ரெகுலரா பண்ணுங்க. சரி, சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? நல்லதுமா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. குருவே சரணம். பாட்டு பாடுங்க. வள்ளலார் பாட்டு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்பானால் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும் ஆளுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த நிமிட இயல்பிடல் வேண்டும் செப்பாத மேனிலைமையும் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யும் முன்னில் வேண்டும் தலைவா உன்னை பிரியாம நிலைமையும் வேண்டுவனே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே சரணம். வாழ்க வளமுடன். நீங்க நினைச்ச காரியம் சிறப்பா நடைபெறட்டும். நீங்க நல்ல முறையில நீங்க எதுக்காக வகுப்புக்கு வந்தீங்களோ அந்த நினைச்ச காரியம் உங்க குழந்தைங்களோட எதிர்காலம் எல்லாம் சிறப்பா அமையும். நன்றிமா. மகிழ்ச்சி. குருவே சரணம். வாழ்க வளமுடன். ஞானலட்சுமி அம்மா அவர்களும் அவருடைய அன்பு குடும்பமும் அவருடைய அன்பு குழந்தைகளும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே சரணம். நன்றி.